ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க வீட்டில் உங்க பொண்ணோ பையனோ இல்லை உங்க ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ எந்த நேரம் பார்த்தாலும் வாட்ஸ்அப்ல நோண்டிக்கிட்டே இருக்காங்கன்னா இந்த ட்ரிக்கை நீங்க செஞ்சு வச்சுக்கலாம். என்ன ட்ரிக் தெரியுமா? இப்ப பாருங்க, வாட்ஸ்அப் கிளிக் பண்ணா ஓபன் ஆகுது அப்படிதானே? சோ இப்ப பாத்துக்கலாம். இப்ப பாருங்க, வாட்ஸ்அப் கிளிக் பண்ணா ஐயோ ஆப் டைமர் ரன் அவுட்னு வருது. ஓகே கொடுத்தா க்ளோஸ் ஆகுது. என்னடா எல்லா அப்ளிகேஷனுமே அதோட ஒரிஜினல் கலர்ல இருக்கு, இது மட்டும் என்ன மங்கி போய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த ட்ரிக் யாரு மொபைல செஞ்சு வைக்கிறீங்களோ அவங்க வந்து டஃபா கன்ஃபியூஸ் ஆவாங்க. இது உங்க பொண்ணு பையன் உங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எந்த நேரம் வாட்ஸ்அப்ல தூங்கி எழுப்பி பல் விலைக்கு குளிச்சு முடிச்சு அதிலே சுத்திக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க அதை ஓபன் பண்ணாங்க அப்படின்னா ஆப் டைமர் ரன் அவுட், யூ ஆர் யூஸ்ட் ஆல் யுவர் டைம் ஃபார் வாட்ஸ்அப் டுடே. இன்னைக்கு உன்னோட வாட்ஸ்அப் யூஸ் பண்ண டைம் முடிஞ்சு போச்சு. யூ கேன் யூஸ் திஸ் ஆப் அகைன் டுமாரோ. நாளைக்கு தான் உனக்கு இந்த வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியும்னு மொபைலே எழுதி காமிக்குது. இப்படி நீங்க செஞ்சு வச்சீங்கன்னா டெஃபினட்டா படிக்கக்கூடிய பிள்ளைங்க படிக்கும், வேலை செய்யக்கூடிய பிள்ளைங்க வேலை செய்யும். இதை மாதிரி சொல் பேச்சு கேட்காத சுத்திட்டு இருக்கிற பிள்ளைங்க மொபைல் நீங்க செஞ்சு வச்சுக்கலாம். இதை மாதிரி எப்படி செய்யலாம்? ஸோ இதுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷனும் தேவை கிடையாது. டிஃபால்ட் மொபைல் இருக்கிற செட்டிங்ஸ் மூலமா பண்ணிக்கலாம். அதாவது நீங்க யாரோட மொபைல் நீங்க செய்றீங்களோ அவங்க மொபைல் ஆண்ட்ராய்டு 12 வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கணும். அந்த மொபைல மட்டும்தான் இந்த ட்ரிக் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நீங்க அவங்களோட மொபைல் எடுத்து வாட்ஸ்அப் எப்படி லாங் பிரஸ் பண்ணி பிடிச்சீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். ஓகேவா? அதுல ஆப் இன்ஃபோன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஐ பட்டன். அந்த ஐ பட்டன் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நேப்பட்ட ஆப்ஷன்ஸ் வரும், நோட்டிபிகேஷன், பெர்மிஷன், அந்த மாதிரி. ஸோ இதுல உங்களுக்கு ஆப் டைமர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதுல வந்துட்டீங்க அப்படின்னா அவங்க இந்த வாட்ஸ்அப்பை இன்னைக்கு எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணிருக்காங்க, 16 மினிட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு அவங்க மொபைல்ல எவ்வளவு மெசேஜஸ் ரிசீவ் ஆயிருக்கு, 31. ஓகே, இன்னைக்கு அவங்க எவ்வளவு நிமிடங்கள் அந்த வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிருக்காங்க, 38 டைம்ஸ், எல்லாமே பாத்துக்கலாம். ஆனா நாம வந்தது இதை பாக்குறது கிடையாது. நாம வந்த வேலையே வேற. இதுல பாத்தீங்கன்னா ஆப் டைமர் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்பதானே இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எதுவுமே ஒர்க் ஆகாது. ஏன் ஒர்க் ஆகாது? அதுக்கு நேரம் இருக்கு பாருங்க, ஒரு சிம்பிள், அதை கிளிக் பண்ணணும், அப்பதான் இது ஒர்க் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செட் டைமர் ஃபார் வாட்ஸ்அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒரு டைமிங்கை நம்ம இதில் செட் பண்ண வைக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். ஸோ உங்க ஹஸ்பண்டோ ஒய்ஃப் உங்க பொண்ணோ பையனோ எந்த நேரம் பார்த்தாலும் வாட்ஸ்அப்ல கடலை போட்டு ஏதாவது நோண்டிக்கிட்டே இருக்காங்க, புக் எடுத்து படிக்காம அப்படின்னா இந்த ட்ரிக்கை நீங்க உங்க மொபைல செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஹவர், இது வந்து மினிட்ஸ். நீங்க எவ்வளவு நேரம் அவங்க ஒரு நாளைக்கு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ட்ரிக் அப்படின்ற டைமை நீங்க செட் பண்ணலாம். உதாரணத்துக்கு இதுல வந்து 1 hour 2 minutes இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நான் 1 hourலாம் செட் பண்ண முடியாது. நான் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 10 நிமிஷம் நான் வந்து செட் பண்ணி காட்டிக்கிறேன். ஏன்னா எனக்கு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கணும். அதனால நான் ஒரு 10 நிமிஷம் நான் வந்து செட் பண்ணி சாம்பிளுக்கு காட்டிக்கிறேன். 10 அப்படின்னு செட் பண்ணிக்கிட்டு டன் நம்ம கொடுத்துக்கிறோம். கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ வெளியே வந்து பாருங்க, வாட்ஸ்அப் மட்டும் டிசேபிள் இருக்கும். மற்ற எல்லா அப்ளிகேஷனுமே அவனோட ஒரிஜினல் கலர்ல எப்படி பிறந்ததோ அதே மாதிரி இருக்கும். இது மட்டும் அப்படியே டிசேபிள் ஆகி இருக்கும். ஸோ நீங்க செட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி வரும், ஆப் டைமர் ரன் அவுட் அப்படின்னு. ஓகே கொடுத்தாங்கன்னா அந்த க்ளோஸ் ஆயிரும். மறுபடியும் கிளிக் பண்ணா இந்த மாதிரி மெசேஜ் வரும். அது எழுதிருக்கும், யூ ஆர் யூஸ்ட் ஆல் யுவர் டைம் ஃபார் வாட்ஸ்அப் டுடே. அதாவது உன்னுடைய வாட்ஸ்அப் டைமிங்கை நீ இன்னைக்கு வந்து பூர்த்தி பண்ணிட்ட, நீ வந்து ஃபுல் ஆயிடுச்சு உனக்கு. ஓகே, யூ கேன் யூஸ் திஸ் ஆப் அகைன் டுமாரோ. இனிமேல் இந்த வாட்ஸ்அப் பண்ணுங்க, நாளைக்கு தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு அதில் எழுதி காமிக்கும். ஸோ அது ஓகே கொடுத்தாங்கன்னா க்ளோஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது மறுபடியும் கிளிக் பண்ணாங்கன்னா சேஞ்ச் டைமர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணாங்கன்னா அதிலே காமிக்கும், குட் பை ஃபார் டுடே 10 minutes. உன்னோட டைமிங் இன்னைக்கு 10 minutes தான். ஸோ அந்த 10 minutes உன்னோட முடிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கப்புறம் கீழே காமிக்கும் சேஞ்ச் டைமர் க்ளோஸ் அப்படின்னு. க்ளோஸ் கொடுத்தாங்கன்னா க்ளோஸ் ஆயிரும். ஸோ ஒரு வேளை அந்த சேஞ்ச் டைமர் அப்படின்ற ஆப்ஷனில் போய் அவங்க ஏதாவது நோண்ட போனாங்கன்னா என்ன நடக்குன்னு மட்டும் பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இதில் 10 இருக்கும். ஸோ இதில் போய் பார்த்தாங்கன்னா டெஃபரெண்டாக கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஏன்னா இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு தெரியாது. ஏன்னா கடலை போடவங்களுக்கு அதுக்குள்ள என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்றத நோண்டி பார்க்கலாம் டைம் இல்லை. அதனால ஒரு வேளை அப்படி இதுக்குள்ளார போனாலும் டெஃபினட்டாக கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. இது எந்த நம்பரை எங்கப்பா வைக்கணும், எந்த அப்ளிகேஷனும் போடல, அதுக்குள்ளார ஒரு செட்டிங்ஸ் இருக்கு, அந்த பட்டனை கிளிக் பண்ண இங்க வந்து நிக்குது அப்படின்னு. சோ நமக்கு இதை ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு அந்த ரெண்டுமே கரெக்டா 0ல கொண்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆக தொடங்கிடும். இப்ப பாருங்க ஒர்க் ஆயிரும். செமட் இருக்குல்ல? இதுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் போடணும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அந்த மொபைல் ஆண்ட்ராய்டு 12 சப்போர்ட் பண்ணிச்சா போதும், டெஃபினட்டா ஒர்க் ஆகும். இந்த ட்ரிக்கை மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க, டெஃபினட்டா வாட்ஸ்அப் நோண்டிட்டு இருக்கவங்க கூட அப்படியே மொபைலை கையில் வச்சிருவாங்க. ஸோ இந்த ட்ரிக்கை நீங்க முதல்ல உங்க மொபைலை செஞ்சு பார்த்துக்கிட்டு கரெக்டா டெஃபினட்டா ஒர்க் ஆகும். ஒர்க் ஆச்சுன்னா நீங்க யாரோட மொபைல செய்யணுமோ அவங்க மொபைல செஞ்சு விட்டுருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. பாய்.